ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறிவு கெட்டவனே, எப்படி அமுதாவை தள்ளி விடுவ? பாவண்டாவ வழியில அவ எப்படி துடிச்சா பாத்தியா? கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா உனக்கு? ஏன்டா இப்படி பண்ற? அமுதா, அமுதா, சாரிமா, நான் ஏதோ வேகத்துல தள்ளி விட்டேன். உனக்கு ரொம்ப வலிக்குதா? உன் காலை கொடு, நான் புடிச்சு விடுறேன். மாமா, நான் சொன்னதானே நீங்க செஞ்சீங்க. என்ன கொஞ்சம் வேகமா தள்ளி விட்டுட்டீங்க. நானே அதை எதிர்பார்க்கல. பட் ஓகே. ஆனா நம்ம நினைச்ச ரிசல்ட் வந்துருச்சுல்ல, அது போதும் மாமா. இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமா போயிடுச்சு அமுதா. அதை விடுங்க. இங்க என்னதான் நடக்குது? யாராவது கட்டினவளையே இப்படி புடிச்சு தள்ளுவாங்களா? அவன் கட்டுப்பாட்டுல இல்ல தேனு. அமுதா தான் பாவம். மணிகண்டன் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதும் புனிதா, அவன் பண்ணதுக்கு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பு என் மேலதான். எனக்குமே அமுதா தூக்க மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து மனசு கஷ்டமா தான் இருக்கு. உள்ளுக்குள்ளேயே நான் நொந்து போயிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதையே பேசி நம்ம காயப்படுத்துறோமா? கபிலன், நீங்க வருத்தப்படாதீங்க கபிலன். அம்மா, பாப்பாவை கொண்டு வாங்க. இங்க நடக்கிறத பார்த்தா இன்னைக்கு தொட்டில போடுற ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாத தெய்வான. அக்கா, அமுதா பாவம். எனக்கும் அது மட்டும்தான் சொல்ல தோணுது. புரியுது தெய்வான. எப்படியும் புனிதா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்தாலும் வருவா. சோ அதே கோவத்தை மெயின்டைன் பண்ணுங்க. வரட்டும். எத்தனை நாள் என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட மாட்டி விட்டு கெஞ்ச வச்சிருப்பா. இன்னைக்கு அவ என் கிட்ட கெஞ்சட்டும். கபிலன், நீங்க வாங்க, நம்ம போய் மணிகண்டன் கிட்ட பேசலாம் வாங்க. நம்ம போனா உங்க தம்பி கேட்டுருவானா? நான் போய் வேணா பேசுறேன்க்கா. குறிச்சு கொடுத்த நல்ல நேரத்துல பாப்பாவை தொட்டில போடணும். இல்ல சரவணா, நாங்களே போய் பேசுறோம். கபிலன், நீங்க எதுவும் பேசாதீங்க. நானே மணிகண்டன் கிட்ட பேசுறேன். நீங்க என் கூட மட்டும் வாங்க. சரி வாங்க. அமுதா, அமுதா, கதவு தர. அமுதா. மாமா வந்துட்டாங்க. நான் சொன்னதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நீங்க போய் கதவு தரங்க, போங்க. அண்ணே, இன்னும் நீ அழுதுட்டே வா இருக்க. இப்ப என்ன சொன்னா இவன்? அடிச்சானா அமுதா? கபிலன், ப்ளீஸ் கபிலன். இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? மணிகண்டா. அமுதா, என்கிட்ட யாரும் பேச வேண்டாம்னு சொல்லு. நீ என்ன விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் அண்ணனையும் அண்ணியை நம்பி நீங்க வரல. அப்புறம் என்ன? திரும்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இங்க நான் சொல்றதை கேட்டுதான் நீ நடக்கணும். நான் இப்பவும் நல்லதுக்கு தான் சொல்றேன். உன்னை நம்பாதவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஏன் துடிக்கிற நீ? தப்புதான் மணிகண்டா. எங்க கிட்ட நீ ஆசீர்வாதம் எல்லாம் வாங்க வேண்டாம். அம்மா ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. இங்க பாரு, எங்களுக்காக நீ அமுதா கிட்ட சண்டை போடாம இரு. ஏன் அமுதா கிட்ட சண்டை போடணும்னு எனக்கு மட்டும் வேண்டுதலா என்ன? இங்க இருக்கிறவங்க அவளை மதிச்சாலே போதும். கால்ல விழு எப்ப பார்த்தாலும் எரிச்சல் உண்டாக்கிட்டு. தப்புதான். இனிமே இந்த மாதிரி நடக்காது. போதுமா? ப்ளீஸ் மணிகண்டா, இங்க பாரு, சரவண குழந்தைக்கு பேர் வச்சு தொட்டில்ல போடணும். குழந்தைக்கு சித்தப்பா நீ. நீயும் அமுதாவும் வரலன்னா அது நல்லா இருக்காதுடா. எல்லாருமே கீழே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா மணிகண்டா, ப்ளீஸ். நாங்க எங்கேயும் வரல.
போதும், எங்களை கொஞ்சம் தனியா விடுறீங்களா? மாமா ப்ளீஸ். அமுதா, நீ எதுவும் சொல்லாத. டேய், அவன் உன் அண்ணன்டா. பேர் வைக்க போறது உன் அண்ணன் பொண்ணுக்கு. மணிகண்டா, உனக்கு ஏன் மேல் தானே கோவம்? நான் எதுவும் பேசவே மாட்டேன். நீ வா மணிகண்டா. மாமா, அண்ணி எவ்வளவு கெஞ்ச வைக்கணுமா? நமக்கும் இந்த வீட்டுல பொறுப்பு இருக்கு. வாங்க மாமா, நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்டு நடந்துக்கிறேன். போதுமா? நீங்க போங்க, நான் வரத பத்தி யோசிக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க. போங்க. மாமா செம்ம. நம்ம கீழே போலாம். இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. அமுதா, வாங்க. போலாமா? என்னாச்சு? புனிதா, மணிகண்ட என்னமா சொன்னா? அமுதா எங்க வரலையா? மாப்பிள, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாப்பிள. ஏன் இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ? மணிகண்ட இவ்ளோ முரட்டுத்தனமா நடந்துப்பான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, உன் பையன் ரொம்ப புத்தமா பாரு. எதிர்பார்க்கல. புனிதா, நீ எதுக்கும் மணிகண்டனை சமாதானப்படுத்த போன? அவ ஒண்ணு இந்த வீட்டுல எந்த விசேஷத்துக்கும் வந்து நிக்க வேணாம். அப்பா ப்ளீஸ் பா. பாப்பாவை தொட்டில்ல போடுற ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் யாரும் எதுவும் பேசாதீங்க. என்ன மாமா பண்றது? அமுதாக்காக பார்க்க வேண்டியிருக்கு. அமுதா சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான். யாரையும் புண்படுத்த கூடாதுன்னு நினைப்பா. அந்த நினைப்பு தான் அவளை மணிகண்டன் கிட்ட அடங்கி போக வச்சிருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வந்துருவாங்க. அண்ணே, குழந்தைய தொட்டில்ல போடுறதுக்கு நல்ல நேரம் முடிய போகுது. நேரமும் போய்கிட்டு இருக்கு. பசி வந்துச்சுன்னா பாப்பா அழ ஆரம்பிச்சிருவானே. அழுதுகிட்டே இருக்க குழந்தைய தொட்டில்ல போட முடியுமாண்ணே? கொஞ்சம் சீக்கிரமா முடிவெடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. நியாயமா பார்த்தா தொட்டில போடுற ஃபங்க்ஷன் தான் முதல்ல வச்சிருக்கணும். பரவாயில்ல, இந்த வீட்டுல பேருக்கு தான் சரவணன் மாமா மூத்த மக, நான் மூத்த மருமக. நடக்கிறது கிடக்கிறதெல்லாம் போனா போதுங்கிற மாதிரி இருக்கு. தெய்வானே, நல்ல காரியம் நடக்கும்போது நீ எதுவும் பேசாதம்மா. தேவனே, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா, பாப்பாக்கு தொட்டில போடுற ஃபங்க்ஷன் முதல்ல வச்சிருந்தா இங்க நடந்த சண்டை எதுவும் நடக்காம இருந்திருக்கும்ல. நாமளும் சந்தோஷமா குழந்தைக்கு பேர் வச்சிருப்போம். ஆனா இப்ப பாரு, இந்த பக்கம் மணிகண்ட ஒரு பக்கம் கோவமா இருக்கான். அமுதா அழுதுட்டு மாடிக்கு போயிட்டான்.